அவருக்காக தானே சேர்ந்த கூட்டம் தான். இதே யாரும் பணம் காசு இப்போ இவங்களை கேளுங்க, பணம் கொடுத்து வந்தாங்களான்னு கேளுங்க. ஏன் இப்போ போகிற ரோட்டில் போகிறவங்களை கேளுங்க, பணம் கொடுத்து வந்தாங்களா, வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவர் வந்து இந்த 2024 ஆட்சி வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் மக்களுக்கே தெரியுது. இப்போ வந்து குடும்பாட்சியை ஒழிச்சு ஒரு நல்லாட்சி வரணும், நல்லாட்சி வரணும். இதே வந்து உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன நாள்னே தெரியாமல் வந்து வேலை செய்கிறேன், நான் வந்து சனிக்கிழமை பார்த்து வெளியே வர ஆள் கிடையாது அப்படின்னு. அதுக்கு நான் அதாவது வந்து எங்கள் தளபதியை வந்து பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து இடையூறு வரக்கூடாது, எல்லாத்துக்கும் வேலை பாட்டுக்கு வேலை நடக்கணும், லீவு நாளில் தளபதி எல்லாத்தையும் சந்திக்கணும். அதுதான் எங்கள் தளபதியோட கொள்கையே. அண்ணா வணக்கம்ண்ணே. எதனால் விஜய் அவர்களை பிடிக்கும்? ஒரு நல்லது செய்கிறார் மக்களுக்கு எல்லாத்துக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா படித்த பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. இப்போ இவர் பலாயிரம் கோடி விட்டுட்டு வர காரணம் என்ன நீங்களே நினச்சி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், பலாயிரம் கோடி ஒரு சினிமா ஆக்டரு 10,000 கோடி விட்டுட்டு வராருன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு நம்ம ஆதரவாக தான் நம்ம இருக்கணும். பண்ணாச்சுங்களா, அவர் வந்து மக்களுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லி தான் வளர்ந்தாக்கு வராரு. இப்போ இத்தனை மக்கள் நீங்கள் பார்த்தீங்க, யாராவது ஏதோ ப்ரெசென்ட் பண்ணாங்களா? கிடையாது. இதே வந்து வேற காசு கொடுத்து வரல, சொந்த காசுல வந்துருக்காங்க. யாருக்கான தளபதிக்காக. ஏன்னா இவங்க அவர் வந்து சாதாரண ஒரு 250 கோடியை விட்டுட்டு வரும்போது நாம் ஒரு 100 விட்டுட்டு வர தப்பு கிடையாது. ஓகேங்களா, அதுதான் மெயினுங்க. தளபதி வந்தால், அதாவது 2024 தளபதி வெற்றி பெற்றா என்ன மாற்றங்கள் நடக்கும்? மாற்றம் நிறையா நடக்குங்க. தமிழ்நாட்டில் நிறையா மாற்றம் நடக்கும். அரசு அதாவது முதல்ல இலவசத்தை நிறுத்துவார். என்ன பொருள் இலவசமாக அதை தர இதை தர அப்படிங்கிறத கண்டிப்பாக நிறுத்துவார். அதுக்காக வேறு மாற்றங்களை கொண்டு வருவார். இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னா வேலையை கொடுப்பாரு. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் தீர்த்து வைப்பார். மெயினாக மக்கள் பிரச்சனையை தான் பார்ப்பார். அவர் குடும்பத்தை பார்க்க மாட்டார், மக்கள் தொண்டரோட குடும்பத்தை தான் அவர் பார்ப்பார். சீமான் அவர்கள் சொல்கிறாரு, இது வந்து நடிகருக்காக கூடுற கூட்டம், இது வந்து வாக்கா மாறாது. வாய்ப்பே கிடையாதுங்க. அது வந்து அவர் நினைச்சுக்கிறது அப்படி நினைச்சுக்கிறாரு. இந்த மக்கள் அப்படி கிடையவே கிடையாது. நடிகருக்காக நீ நினச்சிருந்தீங்கன்னா எப்போ நடிகர் தானே டிவியில் கூட தான் பார்க்குறாங்க. ஏன் டிவியில் பார்த்துட்டு போயிடலாம்? எதுக்காக இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து வெயிலுக்காக எதுக்கு இங்கே வரணும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு இவ்வளோ வெயில்? வந்து ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் அப்படியே இது கொள்கை இருக்கிறனால தான் இந்தளவு கூட்டமே. இப்போ 200 300 தராங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. இதே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக தானே சேர்ந்த கூட்டம் தான். இதே யாரும் பணம் காசு இப்போ இவங்களை கேளுங்க, பணம் கொடுத்து வந்தாங்களான்னு கேளுங்க. ஏன் இப்போ போகிற ரோட்டில் போகிறவங்களை கேளுங்க, பணம் கொடுத்து வந்தாங்களா, வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவர் வந்து இந்த 2024 ஆட்சி வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் மக்களுக்கே தெரியுது. இப்போ வந்து குடும்பாட்சியை ஒழிச்சு ஒரு நல்லாட்சி வரணும், நல்லாட்சி வரணும். இதே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மக்களுக்காக நான் இவ்வளோ தூரம் 10,000 கோடி 300 கோடி 400 கோடி விட்டுட்டு வராரு. புரியுதுங்களா? இப்போ வந்து மக்களுக்காக எல்லாம் செய்யணும்னு சொல்லி தான் வராரு. இப்போ வந்து என்னென்னா முதல் பட்டதாரிக்கு வேலை வந்து ஒரு கையெழுத்து போட்டாங்க, ஆரம்பமே அதான், அதுவும் கிடைக்கல. சரிங்களா? ஏழை மக்களுக்கு வந்து எதுவும் செய்யலை, இப்போ வரல எதுவும் செய்யலை, மக்களுங்கிறது எதுவும் செய்யலை. இப்போ சீமான் அவர்கள் மலைகளுக்கான மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, இப்படி அந்த மாதிரி இயற்கை சார்ந்து போயிட்டு இருக்காரு. அவர் அப்படியே அதே மாதிரியே பேசிகிட்டே போக வேண்டியதுதாங்க. அப்புறம் மாநாட்டில் வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் எங்கள் தளபதி வந்து மாநாடு போட்டாருனாவே அதில் ஏதோ ஒரு கொள்கையோடு தான் மாநாடு போடுவார். ஓகேங்களா, அதுதான் மெயின். அது வந்து அவர் வந்து ஒரு பொருட்டாகவும் எங்கள் தளபதி மதிக்கிறது இல்லை. அவர் அவர் பேசிட்டு போகிறாரு. நம்ம வந்து காதில் கேட்காம நம்ம செயலில் காட்டணுங்கிறது தான் தளபதியோட கொள்கையே. நான் உதயநிதி என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன நாள்னே தெரியாமல் வந்து வேலை செய்கிறேன், நான் வந்து சனிக்கிழமை பார்த்து வெளியே வர ஆள் கிடையாது அப்படின்னு. அதுக்கு நான் அதாவது வந்து எங்கள் தளபதியை வந்து பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து இடையூறு வரக்கூடாது, எல்லாத்துக்கும் வேலை பாட்டுக்கு வேலை நடக்கணும், லீவு நாளில் தளபதி எல்லாத்தையும் சந்திக்கணும். அதுதான் எங்கள் தளபதியோட கொள்கையே. எல்லாத்தையும் தொழில் பாதிக்கணும். ஏன்னா அவங்க வந்து அன்றாட வேலைக்கு போய் சம்பாதிச்சது அவங்க இதுக்கு இது. அதனால அதை வந்து அவர் வந்து நிறுத்த மாட்டார். சனிக்கிழமை நாள் லீவு நாள் தான் அவர் பண்ணுவார். சனிக்கிழமை வந்து பார்த்து வெளியில் வராதனாலன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஏன் அப்படி சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், இதே வந்து இந்த அளவுக்கே கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியாது. ஒன்று புரிஞ்சுதுங்களா? இந்த அளவுக்கு கூட்டத்தை வந்து நம்ம தலைவர் கூட்டத்தை சமாளிக்க முடியாது. இதே வந்து இப்போது ஒரு மித்த நாள்லேயே வந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்து கூட்டம் சமாளிக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா சனிக்கிழமை வர்ற காரணம் வந்து வந்தால் அந்த வந்தால் தான் மெயினாக அது ஒர்க்கிங் டே கிடையாது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, லீவு நாளில் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, அதனால் வராரு. கிடையாதுங்க, எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் அவரோட இதே. அதான். ஓகே, நன்றிண்ணா. ஹலோ, அவர்கள் வெற்றி பெற்றா என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும்? என்னென்ன மாற்றம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒயின் ஷாப் ஒழிக்கணும்ண்ணே. நாங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப் ஒழிக்கணும். சரிங்களா? அது வந்து கண்டிப்பாக ஒயின் ஷாப் ஒழிப்பாருண்ணே.
அது ஒன்று. அப்புறம் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை, ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை வேணும்னு நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் தளபதி விஜயே சொல்லியிருக்காரு பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அது மெயினாக எங்களுக்கு வந்து ஒயின் ஷாப்பு, பெண்ணுரிமை, இந்த 2 கொடுத்தாவே எங்களுக்கு போதும். 2026 சிஎம் நம்ம தலைவர் அண்ணன் தான். விஜய் வந்து 1000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பிரதர், அவங்களுக்கு இலவச பேருந்து வேறு கொடுத்துருக்காங்க. பேருந்து விட்டு என்னன்னே பிரயோஜனம்? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பேருந்து நிற்கிறாங்க, ஒரு ஆயா வயசான எங்கள் ஆயா எடுத்துக்கோங்க, வயசான ஆயா ஒரு பொம்பளை ஏற்றாம போகிறாங்க, கேட்டால் கும்பலாக இருக்குது, அடுத்த பஸ்ஸில் ஒன்றா ஏற்றுக்கமான டிக்கெட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்னன்னா இப்போ ஃப்ரீ, நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் போகிறோம், நாங்கள் ஃப்ரீயாக போகணும் அவசியமே இல்லைண்ணா. இப்போ சீமான் அவர்கள் சொல்றாரு இது வந்து ஒரு கொள்கை இல்லாத கூட்டம், இந்த கூட்டத்துக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். நான் பச்சைவந்தியை பற்றி பேசணும்ண்ணா, அது வந்து வேணாண்ணா. சீமான்ங்கிறது வந்து வேணாண்ணா, அது வந்து மண்ணால் பாதிக்கப்பட்டவர் பற்றி நான் பேச விரும்பலண்ணா. இல்லை அவர் இப்போ சாட்டை துறைமுறை மேலே நீங்கள் போய் வழக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களே, காவைக்கான அவரை கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, பெண்களை தவறாக பேசியிருக்காங்க. அது வந்து சீமானை பண்ணச்சவங்களேன், இந்த முந்தானத்து பேட்டி கொடுத்துருக்காரு. என் தம்பிக்கு வந்து நான் துணையாக நிற்பேன், இது வந்து நான் தப்பு பண்ணுறேன், தப்பு சரி செய்யறதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருண்ணா. அவர் வந்து இப்படி மாறுவார் அப்படி மாறுவார்ண்ணா. அது வந்து அவரை பற்றி பேசினா மனநல பாதிக்கப்பட்ட பற்றி நான் பேச விரும்பலண்ணா. வேற கேளுங்கண்ணா, நான் சொல்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து 70 ஆண்டுகளுக்கு மேலே இருக்க ஒரு கட்சி. சரிண்ணா. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே இப்போ தான் மீட் பண்ண போகிறேன். அவ்வளோ பெரிய கட்சியை பீட் பண்ணி வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன், இப்போ வந்து இவர் வந்து வரணும்னா ஏன் அவரை வந்து எதிர்க்காங்கன்னா, இவருக்கு வந்து தமிழ்நாட்டில் லட்சம் பேர் ஃபேன் பேஜ் இருக்கான். ஒரு வந்தால் நமக்கு ஆட்சி கவுந்துருமோ, நம்மளால் சம்பாதிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு இதனால தான் அவங்க எவ்வளோ தடையை கொடுக்குறாங்க. இப்போ ஏன் இவ்வளோ நாமக்கல்ல இவ்வளோ இடம் இருக்கும்போது ஒரு சின்ன இடம் ஏன் கொடுக்கணும் சொல்லுங்கள்? பயம் இருக்கா? திமுகவுக்கு பயம் இருக்கா? திமுகவுக்கு பயம் இருக்கனால தானே இவங்க இங்கே சின்ன இடத்துல கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம்ல, ஏன் இவ்வளோ பெரிய பிளேஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய பிளேஸில் கொடுக்கலாம்ல. பயம் தானே எல்லாருமே. 26 விஜய் தான் வருவார்ண்ணா. நன்றிண்ணா. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுவாரா? வாய்ப்பு இருக்குங்க வரத்துக்கு. ஏன்னா மக்கள் மாற்றி ஓட்டு போட்டுட்டு ஒரே கட்சிக்காக போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து ஏதோ பண்ணுவாருன்னு தோணுது. டிசம்பரில் தான் அந்த அறிக்கை விடுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், வந்தால் கொஞ்சம் நல்லதாக தான் இருக்கும். இந்த மாற்றம் வரணும். விஜய் வந்தால் என்னென்ன மாற்றம் வரும்? மாற்றம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்புகள், அப்புறம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, அப்புறம் நிறையா வரும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். இப்போது சீமான் மாதிரி ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நடிகரை பார்க்குற கூட்டம், இது வந்து வாக்கா மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீமான் அவர் பேசுவாருங்க, அவர் என்ன சொல்கிறது, அவர் பட்டில் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா இவர் தான் விஜய் வந்து சீமானை திட்டார், அதனால அவர் ஏதோ ஒன்று பேச தான் செய்வார். அதனால் அவர் பட்டில் அவர் பேசிகிட்டு தான் இருப்பார். அதெல்லாம் கண்டுக்கூடாது. விஜய்க்கு அப்பயே சப்போர்ட் நாங்கள் இருப்போம். அதாவது விஜய்க்கு வந்து ஒரு கொள்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டையும் எடுத்திருக்காரு. இவருக்கு வந்து எந்த கொள்கைன்னே அவரால் ஸ்டாண்டர்டாக சொல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரி. அது கொள்கை சொல்லுவாருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன 2 மாதம் இருக்குது, சொல்லுவார், வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லுவார், அறிக்கை விடுவார், கண்டிப்பாக விடுவார். 2026 தேர்தலில் திமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை எதிர்த்து டிவிக்கனால் வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க. மக்கள் நம்பிக்கை வச்சாங்கன்னா உண்டு. பணம் வாங்காமல் விஜய்க்கு ஓட்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அவங்க தான் யோசிக்கணும். ஏற்கனவே 4 வருஷம் கொஞ்சம் தெரியும் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு. கொஞ்சம் அவங்க தான் மனசு மாறினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நன்றி தலைவர்.